நேற்றுக்கு வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தான். நல்லா இருங்க, நேற்றுக்கு வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு என்னமா தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? எப்பவுமே ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆமா ஆமா, இங்க பாருப்பா, எங்களை கருவில் இருக்கிற குழந்தைங்க கூட அந்த பேர் தான் சொல்லும். அதைத்தான் சொல்லி அப்படி டிஎம்கே உங்களுக்கு என்னதாமா பண்ணுச்சு? மாசமான ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு போதுமானதா இருக்குமா? இருக்கவே இருக்காது. இலவச பஸ் கொடுத்தாங்க. அதுவும் சொல்லி காட்டினாங்க, ஓசியில போறேன்னு சொல்லி காட்டினாங்க. அதை கொடுத்து எவ்வளவு கொள்ளையடிச்சுன்றாங்கிறது தெரியுமா நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. உதயநிதி எங்கிருந்து வந்தாரு? அவரும் சினிமால இருந்தானே வந்தாரு. ஏன் அவருக்கே தெரியும் போது ஏன் எங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியாதா? அவரும் தெரிஞ்சுக்குவாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாரு. பண்ணாம எல்லாம் போக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் கொடுத்தாதான் அவர் பண்றாரா இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க அவர் எதிர்த்தா கூட பிரச்சனை இல்லை. வராததுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருந்தாங்களா அந்த கட்சி, அப்படி உங்களுக்கு எல்லாம் என்ன அள்ளி கொடுத்தாங்க? நீங்களாம் நியூஸ் சேனல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? எவ்வளவு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் நடக்குது. அப்ப இந்த சட்டம் வந்து கரெக்டான தண்டனை சீரா இருந்துச்சா? சொல்லுங்க. எதுவுமே இல்லை. கடைசி இந்த ஆண்டுல, இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க. எதுக்கு? இதெல்லாம் வந்து இந்த அடுத்த 5 வருஷம் ஜெயிக்கிறதுக்காக போடுற நாடகம். அவ்வளவுதான். தயவு செஞ்சு யோசிச்சு முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. சும்மா போடணுன்றக்கா கடமைக்கு போடாதீங்க ஓட்டு திமுகலாம். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்யல, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தயவு செஞ்சு அதெல்லாம் பாருங்க. எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு திமுகவுக்கு போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் இதை விட மோசமான நிலைமையில இருக்கும். தயவு செஞ்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஒரு தடவை உங்க பையனா நினைச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கொடுத்துதான் பாருங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல 2026 தேர்தலில்.